ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. இந்த ஆடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன் வீடியோன்னு சொல்லலாம், இல்லை நான் உங்களை குறை சொல்கிறேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முகவரி படத்தில் வந்து ஒரு டயலாக் வரும். இந்த டயலாக்ல இருந்து நமக்கு எப்படி பொருந்துமோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றி வச்சுருக்கேன். இதை ஒரு முறை கேளுங்க கடைசி வரைக்கும். இன்னும் ட்ரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கியாப்பா, எப்போ பாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுமா? நீ குறை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதப்பா. யாருக்காவது பணம் கொடுத்தா வேலை கிடைக்குமா? இப்போவே இவ்வளோ வயசாயிடுச்சு, இன்னும் டிஎன்பிசி தான் படிச்சுட்டு இருக்கியா? எப்போ தான் வேலைக்கு போவ? படித்த படிப்புக்கு வேலைக்கு போகலாம்ல, அதை விட்டுட்டு ஏன் டிஎன்பிசி படிக்கிற? இதுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்படணுமேப்பா, உன்னால் முடியுமா? நீ போய் டிஎன்பிசி படிக்கிற? அதாவது டிஎன்பிசியில் 100ல் ஒருத்தன், 1000ல் ஒருத்தன், ஏன் 5000ல் ஒருத்தன் தான் வந்து பாஸ் பண்ண முடியும். உன்னால் முடியுமா? கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. நீ பாஸ் பண்ணணும்னு எந்த நம்பிக்கையில் படிக்கிற? இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி ஏமாத்திட்டு இருப்ப, படிக்கிறேன் படிக்கிறேன்னு? தயவுசெய்து நான் உங்களை குறை சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். 4 காசு சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும் தான் ஆம்பளை. இந்த வயசில் சம்பாதிக்காமல் எப்போ சம்பாதிக்க போகிறீங்க? ஒன்றுக்கும் உதவாத டிஎன்பிசிக்கு படித்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பேசாமல் உங்கள் படிப்பையும் உங்கள் டிஎன்பிசி கனவையும் தூக்கி குப்பையில் போடுங்க. டிஎன்பிசின்றது நான் நேசிக்கிறது மட்டும் இல்லை, நான் சுவாசிக்கிறதும் தான். இது வெறும் கனவு மட்டும் இல்லை, இது என்னுடைய லட்சியமும் தான். நான் வெற்றி அடைகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கினே இருப்பேன். நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி நான் வேலைக்கே போனாலும் என்னுடைய எண்ணம் ஃபுல்லாக டிஎன்பிசி மேலே தான் இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, சம்பாதிக்கிறவன் தான் ஆம்பளை அப்படின்னு சொன்னீங்க. சாதிக்கணும்னு நினைக்கிறவனு கூட ஆம்பளைன்னு சொல்லலாம்ல. நான் சாதிக்க நினைக்கிறேன். ஏன் 100ல் ஒருத்தன், 1000ல் ஒருத்தன், 5000ல் ஒருத்தன் தான் பாஸ் பண்ண முடியும்னு சொன்னீங்க. ஏன் அந்த 100ல் ஒருத்தனா, 1000ல் ஒருத்தனா, 5000ல் ஒருத்தனா ஏன் நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக நான் இருப்பேன் சார். அதில் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் டிஎன்பிசி 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 தான். இதை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். கண்டிப்பாக நான் வெற்றி அடைகிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்பேன்.